பழனி கோவிலில் காணாமல் போன தங்கம் மற்றும் வெள்ளிவேல். முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவுக்கு இறங்கும் மெகா ஆப்பு. திமுகவை அலறவிட போற தாவேக்கு அரசு போட்ட இடைத்தேர்தல் ஸ்கெட்சி. இந்த எல்லா சீக்கிரட்டையும் தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நிறையார்ல பார்க்க போறோம். வணக்கம், இது INT வயர். பழனியில் இருக்கிற இடும்பன் கோவில் ரொம்பவே ஒரு புகழ் பெற்ற கோவில். இந்த இடும்பன் கோவிலிருந்து 142 கிராம் தங்கம் மற்றும் 52 கிராம் எடை கொண்ட வெள்ளிவேல் அப்படியே காணாம போயிடுச்சு. இது சம்பந்தமா இதுக்கு முன்னாடி அங்க ஒர்க் பண்ண செயல் அலுவலர், அதாவது EO மேல இப்போதைய இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் நரசிம்மன் பழனி நகர போலீஸ் ஸ்டேஷன்ல அதிரடியா ஒரு புகார் கொடுத்திருக்காரு. இந்த விவகாரம் இப்போ இந்து சமய அறநிலையத்துறைக்குள்ள ஒரு மிகப்பெரிய எரிமலையா வெடிச்சிருக்கு. கடந்த திமுக ஆட்சி காலத்துல அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த சேகர் பாபு துறைக்கு சொந்தமான கோவில்கள் இருக்கிற அந்த தங்க நகைகளை எல்லாம் உருக்கி அதை தங்க கட்டிகளா மாத்திர ஒரு மெகா திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இதுக்கு அப்பவே எதிர்க்கட்சிகளும் பக்தர்களும் இந்து சமய அமைப்புகளும் கடுமையா தங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. இந்த நகை உருக்கிற திட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்க போகுது அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. ஆனா அமைச்சர் சேகர் பாபு அதையெல்லாம் காதலியே வாங்காம அந்த நகை உருக்கிற வேலையை தொடர்ந்து நடத்திட்டே இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இதுல எந்த தப்புமே நடக்கல அப்படின்னு சொல்லி ஐயப்பன் மேல கூட எல்லாம் சத்தியம் பண்ணாரு சேகர் பாபு. இந்த நிலைமையில தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மாறினதுக்கு அப்புறமா கடந்த திமுக ஆட்சியில ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன தில்லுமுள்ளுகள் தவறுகள் நடக்குது அப்படிங்கறத ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து ஆராய்ஞ்சிட்டு வராரு முதலமைச்சர் விஜய். இந்த ஒரு கணக்குல தான் இப்போ அறநிலைத்துறைக்குள்ளேயும் ஒரு அதிரடி தணிக்கை நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில பழனி இடும்பன் கோவில்ல புதுசா பொறுப்பேற்றுக்கிட்ட செயல் அலுவலர் அந்த கோவிலுக்கு சொந்தமான நகைகளை எல்லாம் எடுத்து கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பார்த்திருக்காரு. அப்பதான் 142 கிராம் தங்க நகைகளும் அப்புறம் 52 கிராம் வெள்ளி வேலும் காணாமல் போனதை கண்டுபிடிச்சு முன்னாள் செயல் அலுவலர் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த ஒரு கோவில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டோட பல்வேறு மாவட்டங்கள் இருக்கிற கோவில்கள்லயும் இதே மாதிரி நகைகள் ஏகப்பட்டது காணாமல் போயிருக்கு அப்படிங்கறதா இப்ப வெளியில வந்திருக்க ஒரு ஷாக்கிங்கான தகவல். பொதுவா வருஷ வருமானம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கிற கோவில்களை உதவி கமிஷனர், அதாவது AC அந்தஸ்துல இருக்கிற அதிகாரிகளும், அதுக்கு மேல வருமானம் வர பெரிய கோவில்களை இணை கமிஷனர், அதாவது JC அந்தஸ்துல இருக்கிற அதிகாரிகளும் தான் நிர்வாகம் செய்வாங்க. கடந்த திமுக ஆட்சி காலத்துல இது மாதிரி பெரிய கோவில்களோட கும்பாபிஷேகத்துக்கு அரசே நேரடியா ஃபண்ட் ஒதுக்குனுச்சு. அதிகபட்சமா 10 கோடி ரூபாய் வரைக்கும் கூட கோவில் கும்பாபிஷேகங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா நமக்கு கிடைச்ச அதிர்ச்சியான தகவல் என்ன தெரியுமா? ஒவ்வொரு கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கும் ஆகிற அந்த திருப்பணி செலவுகள், தேர் தயாரிக்கிறது, அது மட்டும் இல்லாம இந்த சாமி சிலைகளோட வாகனங்களை தயாரிக்கிறதுன்னு எல்லாத்தையுமே அந்தந்த கோவில்கள்ல வேண்டுதல் வச்ச அந்த உபயதாரர்கள் தான் தங்களோட சொந்த பணத்தை செலவழிச்சு செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த உபயதாரர்களோட செலவு செய்யப்பட்ட இந்த திருப்பணிகள் எல்லாத்தையும் அறநிலைத்துறையே தங்களோட சொந்த பணத்துல செஞ்சதா போலி கணக்கு காட்டி பல கோடிகள்ல மெகா மோசடி இங்க அரங்கேறி இருக்கு. அது மட்டும் இல்லாம கோவில் நிலங்களை மீட்டெடுக்கிறது, இந்த கோவில் இடங்கள்ல திருமண மண்டபம் கட்டுறது, புதிய கட்டிடங்கள் கட்டுறதுன்னு இது எல்லாத்துலயுமே மிகப்பெரிய அளவு பெரிய மோசடிகள் நடந்திருக்கான். இந்த மோசடி விவரங்களை எல்லாத்தையும் தமிழ்நாடு முழுக்க தீவிரமா சேகரிக்கிற பணி இப்போ ஜெட் ஸ்பீட்ல நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு திருக்கோவில்களையும் சல்லட போட்டு ஒரு ஸ்பெஷல் ஆடிட்டிங் நடத்தணும் அப்படின்னு தற்போதைய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அதிரடியா உத்தரவு போட்டிருக்காரு. இந்த ஒரு பேஸ்மெண்ட்ல தான் கோவில் நகைகளை தங்க கட்டியா உருக்கின விவகாரத்தில் ஆரம்பிச்சு கும்பாபிஷேக செலவு மோசடி, கோவில் நிலங்கள பில்டிங் கட்டின மோசடின்னு முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவுக்கு எதிராக இப்போ ஏகப்பட்ட புகார்கள் வரிசையா அணிவகுத்து நிக்குது. இதுக்கான அத்தனை ஸ்ட்ராங்கான ஆதாரங்களையும் ரெடி பண்ணி ரொம்ப சீக்கிரமே சேகர் பாபு மேல விஜிலன்ஸ் வழக்கு தொடரப்படும்னு கோட்டை வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம திருச்சி கிழக்கு, பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம், அம்பாசமுத்திரம் இந்த சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தலை ரொம்ப சீக்கிரமா நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை செய்யறதுக்காக தேர்தல் ஆணையமும் இப்போ அறிவுறுத்திருக்கு. வர்ற இந்த இடைத்தேர்தலுக்குள்ள முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவோட இந்த ஒட்டுமொத்த ஊழல்களையும் வெளியில கொண்டு வந்து அம்பலப்படுத்தி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியை கொடுக்கிறதுக்கு தமிழக வெற்றிக்கழக அரசு இப்ப பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தயாராயிடுச்சான். இந்த தகவலோட சேர்த்து முதலமைச்சர் விஜயோட டெல்லி விசிட் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த தகவலையும் சொன்னாரு நிறைய. நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக டெல்லி போயிருக்கிற முதலமைச்சர் விஜய் ஜூன் 10ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது நேத்து, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவங்களெல்லாம் அவங்களோட இல்லத்துக்கே தேடி போய் நேர்ல சந்திச்சு பேசியிருக்காரு.
அதுக்கு முன்னாடியே குடியரசுத் தலைவரையும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த குடியரசு துணைத் தலைவரையும் மரியாதை நிமித்தமா சந்திச்சிருக்கிறாரு முதலமைச்சர் விஜய். மத்திய அரசுடன் நிர்வாக ரீதியா ரொம்ப இணக்கமா போய் தமிழ்நாட்டுக்கு தேவையான கூடுதல் நிதியை முழுமையா வாங்கி மாநில நிர்வாகத்தை ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போறதா இப்போதைய முதலமைச்சர் விஜயோட மாஸ்டர் பிளான் அப்படின்னு கோட்டை வட்டாரங்கள்ல இருந்து விவரம் வந்திருக்கிற தகவல் தான் நரியார் நம்ம கிட்ட கடைசியா சொன்னது. சோ கோவில் நகை மோசடியில் சிக்க போகும் சேகர்பாபு விவகாரத்திலிருந்து சிஎம் விஜயோட டெல்லி விசிட் வரைக்கும் எல்லா சீக்கிரட்டையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டோம். அடுத்த மிஸ்டர் நரியார்ல மீட் பண்ணுவோம். போற போக்கில் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுக்கிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச வீடியோ பாருங்க.